பூச்சிகளை கொல்லுவதற்கு ஒரு தாவரம் இருக்குது. பூச்சிகளை கொல்லக்கூடிய ஒரு தாவரம். அதோட பேர் நெஃபந்தஸ். நெஃபந்தஸ் ஒரு அழகான தாவரம் அது. அதற்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜாடி தாவரம். இந்த பூச்சியை கொல்லுவதற்கான வடிவமைப்பிலே இந்த தாவரம் அமைப்பு இருக்கிறது. இது அஸ்ஸாமில், நம்ம இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலத்திலே அது அந்த காடுகள், அஸ்ஸாம் காடுகளிலே காரியா மலைகளில் இந்த தாவரம் இருக்கிறது. இந்த இலையின் மத்தியில் இந்த ஒரு நரம்பு போல, இலையின் மத்தியிலே ஒரு நரம்பு போல அது எலும்பி நீண்ட பாகமாக வளர்ச்சி அடைந்து அது ஜாடி போன்று காணப்படுகிறது. இதற்கு ஒரு மூடியும் உண்டு. இந்த ஜாடியின் வாய் பக்கத்தில் இனிப்பான ஒரு திரவம் ஒன்று சுரக்குது. அதன் மூடியும் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பூச்சிகள் என்ன பண்ணுன்னா, இந்த பூச்சிகள் அந்த இனிமையான அந்த தேனை உண்ணுவதற்கு ஜாடியின் வாய்ப்பக்கத்தில் வரும்போது அது தவறுதலாக வழுக்கி அந்த ஜாடியின் அடிப்பாகத்தில் விழுந்து விட்டுறது. விழுந்ததுனால என்ன பண்ணுது, இப்போது ஜாடியின் மூடி தானாகவே அது மூடிக்கொள்கிறது. இப்போ அது அந்த பூச்சி அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு என்ன ஆகுதுனாக்க, பிறகு அந்த பூச்சியோட நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமை. அது இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் அது இறந்து விடுகிறது. ஜாடிக்குள்ள ஒரு திரவம் இருக்குது. அதுக்கு ஒரு செரிக்கும் சக்தி இருக்குது. அந்த பூச்சி இந்த ஜாடிக்குள்ளே அந்த திரவத்தில் அந்த பூச்சி அதில் செரிக்கிற, அந்த பூச்சியை சாக வச்சு பூச்சியை செரிக்கிற ஒரு சக்தி அந்த திரவத்துக்கு இருக்குது. அந்த பூச்சியை செரித்து அது செடிக்கு உணவாக அது மாற்றி விடுகிறது. இது போல தான் பாவமும் முதல்ல இன்பமாக தெரியுது. பாவம் செய்யும்போது ரொம்ப இன்பமாக இருக்கும். அதில் வழுக்கி விழுந்து விட்டால் அது முழுமையாக நம்மளை மோசமாக்கி விடுகிறது. கவர்ச்சி சாத்தானின் கண்ணி. கவர்ச்சி சாத்தானோட கண்ணி. நம்ம அதிகமாக பாவம் செஞ்சு செஞ்சு அதுலேயே அந்த பாவத்துக்கே நம்ம அடிமைப்பட்டு போய்விடுகிறோம். நம்ம அதுலேருந்து மீள முடியாத பெரிய அது அந்த சின், அந்த பாவம் நம்மளை சிறைப்பிடித்து விடுகிறது. இதுதான் நம்ம ஆதியாமத்தில் பார்க்குறோம். ஆதியாமத்தில் ஆதாம் ஏவாளுக்கு அந்த கண்ணின் இச்சை, அந்த பழத்தை பார்த்து அந்த பழம் ஒரு இன்பமாக தோணுது. அதை பார்க்கும்போது கவர்ச்சி சாத்தானோட கண்ணி. அந்த வலையில் சிக்கி கொண்டால் ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை. அதுதான் நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு குருவி தன் பிராணனை வாங்க கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான், அம்பு அவன் ஈரலை பிளந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதாவது குருவி அதுக்கு தெரியாது, அது அங்கே இருக்குன்னு நினச்சி போய் உக்காரும். ஆனால் வேடன் அந்த வலையை விரிச்சிருப்பான், இறைய தூவி வச்சுருப்பான், குருவி மாட்டட்டும்னு சொல்லி. இது குருவி அது அறியாமல் அது போய் இறை எடுக்க போகும்போது அந்த வலையில் மாட்டிக்கொள்கிறது. அதுபோல் இப்போ உள்ள காலகட்டங்களில் இன்டர்நெட், அதாவது சமூக வலைத்தளம், வலை, அந்த வலைக்குள்ளே மனுக்குலத்தை பிசாசனவன் சிக்கி வைத்திருக்கிறான். வலைக்குள்ளே எதற்கெடுத்தாலும் செல்ஃபோன், மொபைல், இன்டர்நெட் எல்லாமே. அந்த இன்டர்நெட் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. சமூக வலைத்தளம் இப்போ அதிகமாய் சோசியல் மீடியா பெருகி கிடக்கிறது. சமூக வலைத்தளங்கள் மூலமாக சோசியல் மீடியா இதனாலே ரொம்ப அதில் அடிமைப்பட்டு போய் கிடக்குது. மனுக்குலம் அதுக்கு அடிமையாக இருக்குது. வலை பின்னல்லே பிசாசானவன் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். அந்த அடிமைத்தனத்தை உடைக்க
இயேசு கிறிஸ்து ஒருவரால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மட்டும்தான் முடியும். நாம் எப்படி உடைக்க முடியும்? அனுதினமும் ஆண்டவரை தேடும்போது, அனுதினமும் வேதத்தை வாசித்து தியானித்து அந்த வசனத்தின்படி நான் நடப்பேன் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்து நம்மளோட ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவரே நானல்ல என்னிலிருந்து நீரே வாழுங்க ஆண்டவரேன்னு சொல்லி முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிக்கும் போது நம்மளால் அந்த வலை பின்னலிலிருந்து அகப்படாமல் மீண்டு எழும்ப முடியும். நம்மளை விடுதலை தருகிற தேவன், நம்மளுக்கு விடுதலை தருகிறவர் கர்த்தர் ஒருவரே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் விடுதலை, மீட்பு, ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு. இந்த ஸ்டோரி மூலமாக நாம் ஒருபோதும் இந்த பிசாசோட பிழையில் பாவம், அதாவது மாமிசம், பாவம், அந்த மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதில் நாம் அழிந்து விடாதபடி, இதில் சிக்கிக்கொண்டு நம்மளோட ஆத்துமா மரணமடையாதபடி நாம் அதிலிருந்து மீண்டெழுந்து கர்த்தருக்கேற்ற வழி நடப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு மாதிரியை காண்பித்து விட்டு போயிருக்கிறார். அதன்படி வாழ்வோம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் bless you.